மனிதனுடைய அழிவை பற்றியோ அல்லது மனிதனுடைய அழிவை பற்றியோ தனது குலத்துடைய அழிவை பற்றியோ மனிதன் பிறந்த நாள் சிந்தித்து வந்துட்டு இருக்காங்க. கேட்குதா? ஒவ்வொரு கலாச்சாரமும் பேரழிவு வந்து அதனுடைய கலாச்சார வீழ்ச்சியினுடைய இறுதிக்கட்டமாகவோ அல்லது அதனுடைய சுழற்சியினுடைய ஒரு புள்ளியாகவோ கருதி கொண்டு வந்துட்டு இருக்குது. இது வந்து நம்ம கில்கமிஷ் இதிகாசத்திலிருந்து நம்ம திருமுனையில் இருக்கிற சூழ்நிலை திரும்ப திரும்ப உலகத்தினுடைய அழிவை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கோம். அது பல விதமாக தெரிவிக்கிறது. எவ்வளவு அழிவுமோ அல்லது கூடங்களும் அணுகுநிலை வெடித்தால் அதனால் உலகம் அதை வேற ஏதாவது சொல்றாங்க. நம்ம அந்த அழிவை பற்றி நம்ம சிந்தித்தே நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லப்படுறதுனால நம்மள பலருக்கு இந்த மாதிரி அழிவு வந்துடுமோ, நம்மளே அதுக்கு அழிவுக்கு சாட்சியா இருக்குமோ ஒரு பயம் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை எனக்கு இந்த அழிவு பற்றி பேசுற விதத்துல எனக்கு நம்பிக்கை அறியப்பட்டார். அதாவது மனிதகுலம் வந்து அவரை சீக்கிரம் அழியணும். நான் மனிதகுலத்துடைய எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கிறது. அது இன்னும் மேலும் மேலும் அது உயர்ந்து கொண்டே வரும். மேலும் மேலும் அது உருப்பெற்றுக் கொண்டே கலாச்சார ரீதியாகவும் மனிதவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுதான் என்னுடைய நம்பிக்கை. இன்னொன்று வந்து நமக்கு பயப்படுறதுக்கும் நமக்கு கேட்கறதுக்கும் வாழ்க்கையை நம்ம கேட்காமலே நமக்கு நிறைய தருணங்கள் இருக்கிறது. இதை வந்து படிச்சுட்டு அதுல வந்து கேட்கணும்னு எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி எனக்கு சுதாகருக்கு தெரியும். சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி ஐ எம் நாட் வெரி ஐ எம் ஈக்குவல் அபவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு அவ்வளவு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆனா அது இந்த அழிவை சந்திக்கிறதுங்கிறது வந்து சில பேருக்கு சில சுகானுபவங்கள். நம்ம அழிந்தால் நம்ம எப்படி இருக்கும், நம்ம வேற முதலுக்கு போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் நான் வந்து முதல் புத்தகம் படிக்கும்போது அவரை சொல்லிருக்கேன். நாங்கள் நிறைய அந்த முதல் புத்தகத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த 2வது புத்தகத்தை படிக்கும் போது வந்து ஒரு எதிர்மனப்பான்மையோட தான் அந்த புத்தகத்தை நான் தொடங்கினேன். ஆனா படிக்க இந்த முருகனுடைய புத்தகத்தை அவங்க இருக்காங்க. பறக்கும் பக்கங்கள் இவரோட வந்து நம்ம அதிரும் பக்கங்கள்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு பக்கமும் ரெசனேட்ஸ் வித் நியூ ஐடியாஸ் அண்ட் நியூ தாட்ஸ். அதிர்ந்து அதிரக்கூடிய ஒரு புத்தகமாக அவங்களுடைய இந்த புத்தகத்தை நான் வந்து பார்க்கிறேன். இதுல அதாவது வந்து கிரீஷம் தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட நம்ம டைமாட்டா இருக்கும். ஃபிளைட்ல போது கிரீஷம் மாதிரி வேற ஒன்றும் படிக்க முடியாது. இப்போ கூட புதுசாக ஒரு கிரே மவுண்டன் அதான் நான் படிச்சுட்டு வரும்போது அது எப்படி திரும்ப படிக்கலாம். அதாவது திரும்ப ஒவ்வொரு பக்கம் சீக்கிரம் திருப்பி படிக்கலாமோ எவ்வளவு அதாவது அறுப்பே கட்டாரோ அந்த மாதிரி நம்மளுடைய உலகம் அந்த மாதிரி அந்த எழுத்தும் அதிர்வதை வந்து நம்மளோட அதனால தமிழ்ல வந்து அறிவியல் பற்றி புத்தகம் ரொம்ப குறைவு. அறிவியல் நாவல்கள்னு வந்து அதை விட ரொம்ப குறைவு. இந்த புத்தகம் வந்து ஸ்கூமன் அலைகளை பற்றி பேசுது. ரெசனன்ஸ் பற்றி பேசுறது அலைகள். ஸ்கூமன் ரெசனன்ஸ் பற்றி ஸ்கூமன் அலைகள். ஸ்கூமன் அலைகள் அலைகள் அந்த அலைகள் பற்றி தெரியும் இல்லையா? ஸ்கூமன் அதாவது ஸ்கூமன் ரெசனன்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். 7.83 சொல்றாரு அவரு. 7.83 ஹெர்ட்ஸ். அது என்ன எதனால அதை எடுத்தாங்கிறது நமக்கு வந்து தெரியணும். ஸ்கூமன் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் predict எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து it will resonate within certain frequency. அது எக்ஸ்ட்ரா frequency இல்லையா இயர்ல அது வந்து ரெசனேட் ஆகும். அந்த frequency வந்து அது 7.83 அந்த எர்த்தோட frequency. அது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்கும் அயனோஸ்பியருக்கும் இடையில உள்ள அதோட ரெசனேட் ஆகிற அந்த frequency தான் வந்து 7.83 frequency. அந்த 7.83 அந்த frequency சொல்றதுனால இந்த 7.83 ஒரு மேஜிக் நம்பர் ஆயிடுச்சு. ஒரு மாய எண்ணம் ஆயிடுச்சு. இப்போ 627 மாய எண்ணம் இல்லையா தமிழ்நாடு நம்ம எல்லாரும் 627 பேர் படிக்கணும். அது ஒரு மாய எண்ணம் மாதிரி அது ஒரு மாய எண்ணாக ஆகிவிட்டது. இது சயின்ஸ்ல வந்து 6.83 சொல்றதுனாலே இந்த 6
6.83 அது வந்து இது ரெசனன்ஸ். இது வந்து 6.83 வந்து அதிர்வலை இல்லை, சாரி 7.8. இந்த அதிர்வலை இதனாலே நிறைய பேர் வந்து அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இது வந்து மனுஷன் இந்த 7.83 அதிர்வலை இருக்கும்போது அதோட அவங்களோட நீங்க ஒரு நகையை போட்டுட்டு அவங்களுடைய மனசு வந்து சாந்தி அந்த உடனே ரொம்ப நீங்க பெரிய முடிவுகளுடைய நிலையை அடைஞ்சுவீங்க. இந்த மாதிரிலாம் வியாபாரம் நடக்குது. மேற்கத்திய நாடுகள்ல நிறைய இது மாதிரி வியாபாரம் நடக்குது. இந்த நம்ம என்ன மறந்து கொள்றோம்னா, இது வந்து இது ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்வோட ஒரு ஃப்ரீக்வன்சி. இதுக்கும் எர்த்துக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் நம்ம லைஃபுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஆனா இவர் வந்து அதை சொல்ல, இவர் ரெசனன்ஸ் பத்தி சொல்ல, இவர் வந்து அந்த நம்பரை எடுத்துட்டு 7.83 நம்பர் எடுத்துட்டு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை என்னன்னா 7.83 நம்பர்ல நம்மளுடைய மூளை வந்து அந்த பிரெயின்ல வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் வழியா பார்க்கறோம். அந்த பிரெயின் இருக்கிற வேவ் வந்து அந்த 7.83 அந்த அந்த அளவுல அது அந்த அளவுல அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து சயின்டிபிக்கலி இட் ஹஸ் நாட் பீன் ப்ரூவ்ட், பட் தேர் இஸ் a belief, there's a belief in that. இப்போ மனிதனுடைய மூளை வந்து 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 50 40 ஹெர்ட்ஸ்னா நம்ம செத்து போயிடுவோம். மூளை பிரிச்சு செத்து போயிடுவோம். 13 14 15 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது தான் அந்த எபிலெப்சி எல்லாம் வருது, வேரியஸ் திங்ஸ் வந்து வருது. இவர் என்ன எடுத்துக்கிறார், அந்த 7.8 எடுத்துட்டு இஎஸ் அதை வந்து அதை டெவலப் பண்ணி இவர் என்ன சொல்றாங்கன்னா 7.83 அமைதி இருந்ததுன்னா வெளியில இருந்து மனிதனுடைய மூளையோ அல்லது மிருகங்களுடைய மூளையோ வெளியில இருந்து நீங்க அதை இன்டியூஸ் பண்ண முடியும்னா அதை வந்து என்ன செய்ய நினைக்கிறாங்க, யூ கேன் மேக் இட் வெரி வயலண்ட். மனிதனையும் ரொம்ப வெறித்தனமாக ஆக்க முடியும், மிருகங்களையும் ரொம்ப வெறித்தனமாக ஆக்க முடியும் என்று ஒரு அபாரமான ஒரு கற்பனையோடு இந்த நாவலை அவர் உருவாக்கியது. அப்படி நடந்தால் உலகத்தில் என்ன ஏற்படும்? அது இந்தியாவில் அது நடக்க போகும்போது ஹீரோ மத்தார்கள் வந்து நடக்கிறாங்க, அது வேற விஷயம். கதை வந்து அது எப்படி நடக்கல அது. ஆனா அப்படி நடந்தால் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத பற்றி இந்த நாவல் மிக மிக சுவாரஸ்யமாக இந்த நாவலை அவர் எழுதியிருக்கிறார். இது வந்து அதாவது எனக்கு என்ன தோன்றுதுன்னா, நமது வாழ்க்கையில வந்து இந்த ஸ்கூமன் அலைகள் ஒரு பாதிப்பு, எந்த பாதிப்பு ஏற்படுறது சாத்தியம் இருக்குதான் நான் நம்பவே இல்லை. ஆனா சுதாகர் புத்தகத்தை படிக்கும் போது உங்களையும் பத்திரம் இல்லை, மனிதர்களையும் மிருகங்களையும் அந்த அலை வந்து பாதித்து உங்களை விரிவுள்ள வைத்து என்னையே ஒருவர் நடக்கும்போது நம்ப வச்சுட்டாரு. நான் பார்த்து அதுதான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி நான் கருதுறேன். ஆர்தர் கிளார்க் அவருடைய கல்லறையில் வந்து ஒரு வாசகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, he never grew up and he never stopped growing. அப்படிங்கிறது ஆர்தர் சி கிளார்க் கல்லறையில் வாசகம். சுதாகர் never stopped growing. ஏர்முறை சுதாகர்.